Hi friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோம். என்ன அதுன்னா leftover சப்பாத்தில எக் போட்டு நம்ம செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டைம்ல செஞ்சிடலாங்க. ரொம்ப இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஒண்ணும் தேவையில்லை. யூசுவலா நம்ம கிட்ட இருக்கிற வீட்ல இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த சோம்பு சேர்த்தா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் வந்து குட்டி குட்டியாலாம் கட் பண்ணிட்டு இல்லைங்க, இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக அது வந்து வதங்கும். ரொம்ப சீக்கிரம் டைமில் செஞ்சிடலாம் இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதையும் அது நல்லா அப்படியே வதங்கிட்டே வருது. அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுது பாருங்கள். பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ சப்பாத்தி மீதுன்ற போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டே வருது. அப்படியே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தானே இது. வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி போட்டும் தனியாத்தூளும் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதையும் அந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதங்கின பிறகு இப்போ நம்ம எக்கை ஆட் பண்ணுறோம். எக்கு நல்லா வந்துட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அப்படியே அது வெந்துடும். ஒரு வேளை எக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் சேமாக அப்படியே தான் பண்ணணும். பாருங்கள், சூப்பராகிடுச்சு. பார்க்கவே அப்படியே நல்லா கலந்துடுச்சு அந்த வெங்காயம் தக்காளியோட எக்கெல்லாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் பார்க்குறதுக்கே வந்து விரும்பி அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப அப்படியே அந்த எக்கெல்லாம் அந்த சப்பாத்தியோடு நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.